திருச்சி புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நீலாங்கரை இல்லத்திலிருந்து கார் மூலம் சென்னை விமான நிலையம் புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் விரைக்கு கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். திருச்சி புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். விரும்பின குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிட்டார். அதில் 2 தொகுதியில் போட்டியில் வெற்றி பெற்றது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டது. அதே திருச்சி கிழக்கு பொறுத்தவரைக்குமே திருச்சி கிழக்கு ராஜினாமா நிலையில அந்த பகுதி மக்களுக்கு எப்போது நன்றி தெரிவிக்க செல்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நீடித்த நிலையில் குறிப்பாக இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் திருச்சியில் கூடிய ஜோசப் கல்லூரி வளாகத்தில் மிக முக்கியமாக பொதுமக்களுக்கு அதாவது தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க சொல்லியிருக்கிறார். திருச்சி மக்களுக்கு அதே தற்போது நீலாங்கரை இல்லத்திலிருந்து தமிழக ஜோசப் விஜய் கிளம்பியிருக்கிறார். விமான நிலையம் சென்றடைந்த பிறகு அங்கிருந்து திருச்சி செல்ல இருக்கிறார். சரியாக 4:15 மணியளவில் அந்த நிகழ்வு நடைபெற திருச்சியில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் கல்லூரியில அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே காவல்துறை அனுமதிக்கான வழிகாட்டு நடைமுறைகளின்படி இந்த நிகழ்ச்சியானது முழுக்க அனுமதி பெற்றோருக்கான நிகழ்ச்சியாகவும் மாவட்ட நிர்வாகிகளால் மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஏற்கனவே தலைமை கழகத்திலிருந்து பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் வெளியிட்டிருந்தார். அதே QR கோடு குறியீட்டுடன் இப்படி 5000 மக்கள் பங்கேற்கும் அளவுல மட்டுமே கலந்து கொள்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக ஏற்கனவே முன்கூட்டி அறிவிப்பு வெளியிடப்பட்டது நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய இல்லத்திலிருந்து திருச்சி செல்வதற்காக விமான நிலையம் சென்றிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அடுத்து குறிப்பாக என்ன பேசப் போகிறார் மிகுந்த எதிர்பார்ப்பை கொண்டுகிற ஆட்சி அமைதி கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. இதனில் பல்வேறு பிரச்சனைகள் தமிழகத்தில் இருந்தாலும் கூட எதிர்கட்சிகள் பல்வேறு விமர்சனம் வைத்ததாலும் கூட இன்றைய நாளில் தமிழக ஜோசப் விஜய் என்ன உரையாற்றப் போகிறார், என்ன குறிப்பாக பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு நீடித்திருக்கிறது. லட்சுமி, திருச்சி புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நீலாங்கரை இல்லத்திலிருந்து கார் மூலம் சென்னை விமான நிலையம் புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் விரைக்கு கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். திருச்சி புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். விரும்பின லட்சுமி, குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிட்டார். அதில் 2 தொகுதியில் போட்டியில் வெற்றி பெற்றது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டது. அதே திருச்சி கிழக்கு பொறுத்தவரைக்குமே திருச்சி கிழக்கு ராஜினாமா நிலையில அந்த பகுதி மக்களுக்கு எப்போது நன்றி தெரிவிக்க செல்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நீடித்த நிலையில் குறிப்பாக இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் திருச்சியில் கூடிய ஜோசப் கல்லூரி வளாகத்தில் மிக முக்கியமாக பொதுமக்களுக்கு அதாவது தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க சொல்லியிருக்கிறார். திருச்சி மக்களுக்கு அதே தற்போது நீலாங்கரை இல்லத்திலிருந்து தமிழக ஜோசப் விஜய் கிளம்பியிருக்கிறார். விமான நிலையம் சென்றடைந்த பிறகு அங்கிருந்து திருச்சி செல்ல இருக்கிறார். சரியாக 4:15 மணியளவில் அந்த நிகழ்வு நடைபெற திருச்சியில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் கல்லூரியில அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே காவல்துறை அனுமதிக்கான வழிகாட்டு நடைமுறைகளின்படி இந்த நிகழ்ச்சியானது முழுக்க அனுமதி பெற்றோருக்கான நிகழ்ச்சியாகவும் மாவட்ட நிர்வாகிகளால் மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஏற்கனவே தலைமை கழகத்திலிருந்து பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் வெளியிட்டிருந்தார். அதே QR கோடு குறியீட்டுடன் இப்படி 5000 மக்கள் பங்கேற்கும் அளவுல மட்டுமே கலந்து கொள்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக ஏற்கனவே முன்கூட்டி அறிவிப்பு வெளியிடப்பட்டது நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய இல்லத்திலிருந்து திருச்சி செல்வதற்காக விமான நிலையம் சென்றிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அடுத்து குறிப்பாக என்ன பேசப் போகிறார் மிகுந்த எதிர்பார்ப்பை கொண்டுகிற ஆட்சி அமைதி கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. இதனில் பல்வேறு பிரச்சனைகள் தமிழகத்தில் இருந்தாலும் கூட எதிர்கட்சிகள் பல்வேறு விமர்சனம் வைத்ததாலும் கூட இன்றைய நாளில் தமிழக ஜோசப் விஜய் என்ன உரையாற்றப் போகிறார், என்ன குறிப்பாக பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு நீடித்திருக்கிறது. லட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.